பாஸ் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி நேற்று நிஃப்டி டெய்லியிலையும் நாளைக்கால ஓப்பனிங் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணிட்டு 40 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆச்சு. 22,992 வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சது. இருந்தாலும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கு. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 22,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ட்ரி 970 விழக்கூடிய ஸ்கேல்பிங் என்ட்ரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருப்போம். 150 என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா மேலே 197 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கால் சைடு வந்துட்டு திரும்ப புட் சைடில் நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆரம்பிச்சது. அங்கே 144 என்ட்ரி பண்ணியிருந்தீங்கனாலும் மேலே 200 வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட்டாக இருக்கு. எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா காலையில் புட் சைடில் செல்லிங் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து பையிங் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஹை வாலட்டில் செஷனாக மாறிடுச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு, திரும்பவும் ரிகவரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் சைடில் நம்ம பை இருக்கு நம்ம தெளிவாகவே தெரியுது. சென்செக்ஸில் 76,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். காலையிலேருந்து ஒரு ஃபிளாட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 334 என்ட்ரி கிடைச்சது. மேலே வந்து 575 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 40 பாயிண்ட்ஸ் நமக்கு மேலே வந்தால் கூட மார்க்கெட் அங்கே அதனால் சஸ்டெயின் ஆக முடியாமல் கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இருந்தாலும் 22,840 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 hour ஹை ஆசிலேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கால் சைடில் மோஸ்ட் பாசிபிலிட்டி நம்ம சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. எம்எஸ்லும் எஸ்டிஆரும் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டா இருக்கும்.